ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நான் உங்க சரணி. இன்னைக்கு சிறகடி காசை சீரியல் எபிசோட்ல என்ன நினச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே மனோஜ் தான் காமிப்பாங்க. மனோஜ் வந்து புலம்பிட்டே இருப்பான். இவன் எதுக்கு வந்து சரி நல்லா படிச்சோன்னு சொல்லிட்டு நம்மள கூப்பிட சர்டிஃபிகேட் வாங்க நம்மள கூப்பிட்டா சரி, எதுக்கு நம்ம கிட்ட சைன் வாங்குறான், எதுக்கு நம்மள டேடின்னு சொல்றான், எதுக்கு நம்மளே சுற்றி சுற்றி வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடும். இதை வந்து எட்டி பார்த்துட்டு மனோஜோட ஃப்ரெண்டும் அந்த பியும் எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்துட்டு இவருக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்துருவா. ரோஹிணி வந்துட்டு என்ன இந்த ரூம் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இல்ல ப்ரோக்கு ஏதோ ப்ராப்ளம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு, கூட்டின்னு போறீங்களான்னு ரோகிணி திட்டுவா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து மனோஜ் என்னாச்சு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டோடனே மனோஜ் எதுவுமே சொல்ல மாட்டா. அப்புறம் ரோகிணி சொல்லுவா, மீனா ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கிறிஷ் வந்து பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்கன்னு சொன்னோடனே மனோஜ் திட்டுவான். எதுக்கு, அவங்க தானே கூட்டின்னு வந்தாங்க, நம்ம எதுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணணும், உங்களுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு திட்டுவான். ரோஹிணி வந்து இல்ல அவங்க என்ன பேசவே விடல, நீங்க பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிருவா. மனோஜ் வந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுன்னு சொல்றான். அப்புறமேட்டா யோசிச்சு பார்ப்பான். ஐயோ ஒருவேளை அவங்க அம்மா கல்யாணி வந்து நம்மள மறுபடியும் இது பண்ணாக்கா என்ன பண்றது சொல்லிட்டு சரி வா நம்மளே பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க கிளம்பிடுவாங்க. இங்க முத்து மீனாவும் காமிப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆடுக்காக, ஆஷிர்வாத் ஆடுக்காக வந்து இது ஒரு ப்ரோமோ மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாக்கா இங்க வந்து கிறிஷ கடத்துறதுக்காக அவன் வந்து உங்க அம்மா தான், நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு, உங்க அம்மா வந்து என்ன வந்து உன்னை பிக்கப் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே அவன் கிறிஷ் சொல்லுவான், இல்ல இல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எல்லாம் போகக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்லப்பா நான் ஸ்ட்ரேஞ்சர் இல்ல, இதானே உங்க அம்மா பாருன்னு சொல்லிட்டு காமிப்பான். அப்புறமேட்டா போறப்ப உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர சொன்னாங்க, என்ன ஃப்ளேவர் கேட்பான். உனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் தானே ரொம்ப பிடிக்கும், வெண்ணிலா ஃப்ளேவர் தான் வாங்கி தர சொன்னாங்க சொல்லுவான். இதெல்லாம் இவனும் நம்பி அப்ப எங்க அம்மா தான் உங்களை கூப்பிட்டுன்னு போக சொன்னாங்களா, சரி வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்க ரோஹிணி மனோஜ் வந்துட்டு ரோஹிணி ஃபுல்லா தேடுவா. கிறிஷ் இருக்கவே மாட்டான். உடனே வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு கேட்பான், என் பையன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டவுடனே மனோஜ்க்கு ஒண்ணுமே புரியாது. என்ன பையன்னு சொல்றான்னு சொல்லிட்டு அப்புறமேட்டா, இல்ல நாங்க எங்க வீட்டு பையன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டு மாத்திருவா. அவங்க வந்து யாரோ ஒருத்தர் கூட போனவுடனே நீங்க எப்படி நீங்க அனுப்பலான்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சண்டை போட்டு இங்க வருவா. வீட்டுக்கு வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவா. இந்த மாதிரி யாரோ கூட்டின்னு போயிடுவாங்கன்னோனே விஜயாக்கு வந்து ஒரே ஹாப்பியாயிடும். அப்பாடா இப்பதான் நிம்மதின்னு சொல்லிட்டு இதுவா. மனோஜுமே வந்து அப்பா எப்படியோ அவன் போயிட்டான் எல்லாம் விட்டுருங்க இதோடன்னு சொல்லிட்டுருவாங்க. ஆனா மீனாவும் அண்ணாமலையும் எப்படி இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு முத்து எல்லாமே பதறிடுவாங்க. பதறிட்டு எப்படி கிறிஷ் எப்படி காணா போனா, யார் பண்ண வேலை சொல்லிட்டு ஒருவேளை விஜயா தான் மறுபடியும் ஏதோ பண்ணியிருக்காங்களோன்னு சொல்லிட்டு விஜயா மேல டவுட் வரும். விஜயா வந்து இல்ல இல்ல எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லுவான். ஒருவேளை சிந்தாமணி கடத்திருப்பாளோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வரும். அப்ப வந்து இல்ல இல்ல அவங்களும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமேட்டு அவன் கடத்தினவன் வந்து ஃபோன் பண்ணி ரோகிணி வந்து மிரட்டுவா. இந்த மாதிரி உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், எனக்கு வந்து 2 lakhs பணம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவான். ரோகிணி வந்து என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வச்சிருவா. இங்க வந்து முத்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பையனை காணோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடுவான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.